கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கோவை எட்டிமடை பகுதியில் கடந்த மாதம் கொட்டப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், கோவை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் மருத்துவ மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுது? கோவை மாவட்டத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி கேரளாவில் இருந்து 23 லாரிகள் மூலம் மருத்துவ கழிவுகள் கோவை எட்டிமடை பகுதியில் கொட்டப்பட்டது. இதனை அடுத்து இந்த 23 லாரிகளும் அந்த பகுதி பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். இதனை அடுத்து இந்த தோட்டத்தின் உரிமையாளர் செல்லப்ப கவுண்டர் மற்றும் இந்த மருத்துவ கழிவுகள் வைத்துள்ளதாக முகமது ஈலியாஸ் அவரையும் கைது செய்தாங்க. அதன் பின்னர் இவர்கள் 2 பேரையும் ஜாமீனில் விடுவிச்சாங்க. அதே போல இந்த 23 லாரிகளின் ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஜேஎம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு 10 நாட்கள் சிறைவாசம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர்களும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தற்பொழுது இந்த எட்டிமடை பகுதியில் உள்ள 23 லாரிகளிலும் அந்த மருத்துவ கழிவுகள் குவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த எட்டிமடை பகுதியில் 200 டன் லோடு அந்த மருத்துவ கழிவுகள் இங்கே கொட்டப்பட்டிருக்கு. இதனால் இந்த பகுதி பொதுமக்கள் கூறும் பொழுது துர்நாற்றம் அதிக அளவு வீசப்படுவதாகவும் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதில் மதுக்கரை வட்டாட்சியர் சிவசங்கரன் கூறும் பொழுது இந்த கோர்ட் டைரக்ஷனில் தான் நாங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக நீதிபதி கூறும் பொழுது பாண்டி நீதிபதி அவர் என்ன சொன்னாருன்னா, மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி மூலம் கலந்து பேசி இந்த மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கே கொண்டு செல்லப்படும் என தெரிவித்தார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்பொழுது 23 லாரிகளும் அதே பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே போல மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக கோவையை பொறுத்தவரை 2 வழியாக கொண்டு வரலாம். கோவை பாலக்காடு வழியாக வேலந்தாவளம் வழியாக ஒரு வழியாக கொண்டு வரலாம். அதே போல கோவை வாளையார் பகுதியாக கொண்டு வரலாம். ஆனக்கட்டி பகுதியிலிருந்து கொண்டு வரலாம். கேரளாவிலிருந்து பல்வேறு பகுதிகளில் சுங்க சாவடிகளின் அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் இந்த மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே கொட்டப்பட்டுள்ளது. தற்பொழுது இங்கு செல்லப்ப கவுண்டர் தோட்டத்தில் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நான் பணத்திற்காக ஆசைப்பட்டு இந்த மருத்துவ கழிவுகளை இங்கே கொட்டுறதுக்கு நான் அனுமதி கொடுத்தேன். ஆனால் நானும் தற்பொழுது இந்த சிக்கலில் சிக்கிக்கொண்டேன். ஆனால் இந்த மருத்துவ கழிவுகள் எடுத்தால் மட்டுமே எனது தோட்டத்தில் விவசாயம் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளனர். நேசராஜ், பறிமுதல் செய்யப்பட்ட இந்த 23 லாரிகளும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானது? தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானதா அல்லது கேரளாவை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானதா? இந்த மருத்துவ கழிவுகளோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த 23 லாரிகளும் எப்போ கேரளாவுக்கு திருப்பி அனுப்பப்பட இருக்கு? குறிப்பாக இந்த 23 லாரிகளும் 4 லாரிகள் மட்டுமே தமிழ்நாடுக்கு சொந்தமானவை. மற்ற 5 லாரிகள் கர்நாடகாவுக்கு சொந்தமானவை. மீதி உள்ளவை அனைத்தும் கேரளாவிற்கு சொந்தமானவை. இந்த 23 லாரிகளும் இங்கே சிறைபிடிச்சிருக்காங்க. வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவர்கள் கூறும் பொழுது சிட்மந்த் கர்நாடகா பகுதிக்கு இந்த மருத்துவ கழிவுகள் கொண்டு போவதாக சோதனை சாவடியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பதிவு செய்யப்பட்டு இந்த லாரிகள் இந்த எட்டிமலை பகுதியில் கொட்டியிருக்கிறாங்க. தற்பொழுது இந்த முகமது ஈலியாஸ் கூறும் பொழுது பிளாஸ்டிக் கழிவுகள் தான் இருக்கிறது என சொல்லியிருந்தார். ஆனால் இங்கு மருத்துவ கழிவுகள் தான் அதிகம் கொட்டப்பட்டுள்ளது. இது மதுக்கரை வட்டாட்சியர் சிவசங்கரன் உறுதிப்படுத்தியுள்ளார். அதே போல மதுக்கரை வட்டாட்சியர் சிவசங்கரன் கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிகரனிடம் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த மருத்துவ கழிவுகள் தான் இங்கு கொட்டப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார். எது எப்படியா இருந்தாலும் இங்குள்ள பொதுமக்கள் கூறும் பொழுது இந்த மருத்துவ கழிவுகள் அனைத்துமே கேரளாவுக்கே கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இந்த மருத்துவ கழிவுகளை வெள்ளலூர் குப்பை கிடங்களை கொட்டக்கூடாது என எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது மதிமுக ஈஸ்வரன் கூறும் பொழுது இந்த மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் நாங்கள் கேரளா தமிழ்நாடு எல்லையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நேசராஜ், மருத்துவ கழிவுகள் கேரளாவிலிருந்து தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுப்பதற்கு அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க நேசராஜ்? குறிப்பாக மருத்துவ கழிவுகளை கேரளாவிலிருந்து கொண்டு வரது ஒரு சில சுங்கத்துறை அதிகாரிகள் பணம் வாங்கி கொண்டு இந்த செயலை செஞ்சுட்டு வர்றாங்க. இதில் தமிழக அரசு உடனடியாக அந்த சுங்கத்துறையை உடனடியாக அதிகாரிகளிடம் மெத்தன போக்கை இருப்பதை களைய வேண்டும். இல்லை என்றால் அடிக்கடி இந்த மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டுக்கு கொட்டப்படுவது வாடிக்கையாகியே வருகிறது. குறிப்பாக கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக பொள்ளாச்சி பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது. அதனை அடுத்து 23 லாரிகள் மூலம் கெட்டிமடை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனால் தமிழகமே குப்பை கூடமாக மாறி வருகிறது. கேரளாவில் எங்கும் குப்பை கொட்ட முடியாது. ஆகலால் அவர்கள் தமிழகத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டி பல்வேறு இன்னல்களை உண்டாக்கி வருகின்றனர். கேரள அரசுக்கு தமிழக அரசு ஒரு எச்சரிக்கை விடப்பட்டால் மட்டுமே இதை தடுக்க முடியும் என இங்குள்ள சமூக ஆர்வலர் தெரிவித்துள்ளனர்.